ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீட்டு சமையலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தினம் அப்லோட் பண்ற வீடியோ உங்க மொபைலுக்கு உடனே வரும். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்து 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா அதே கப் அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் இனிப்பு கூடுதலா வேணும்னா இன்னும் கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக பொடி பண்ண ஏலக்காய், தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இந்த மாவை கலக்கும் பொழுது கொஞ்சமா நெய்யை சேர்த்து கலந்துக்கலாம். நெய் எதுக்காக சேர்க்கிறோம்னா அப்பதான் நமக்கு பஞ்சு போல நல்லா சாஃப்டான இனிப்பு போண்டா கிடைக்கும். மாவு மிக்ஸ் பண்ணும் பொழுது கொஞ்சமா எடையே தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம மாவு தயாராயிடுச்சு. இந்த பதமே போதுமானது. இப்ப இந்த மாவை ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு வாணல்ல எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க மாவை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும், அதிகமாக வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு மாவு சரியாக வேகாது. ஸோ லோ ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமும் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்ம வடை போண்டா சுடுற மாதிரியே இதுவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்நாக் நீங்கள் குழந்தைங்க ஈவினிங் வரும் பொழுது ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு கூட நீங்கள் இனிப்பு குறைவாக வச்சு கூட இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. வீட்லேயே அவங்க சாப்பிட்ட ஒரு ஃபீலும் ஒரு திருப்தி உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இனிப்பு போண்டா வீட்லேயே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ படி ஆசிட்டஸ் அப்படியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.